பெரியார் காங்கிரஸ்ல இருந்து வெளியில வர்றார். 6 ஆண்டு காலம் காங்கிரஸ்ல உழைத்த பெரியார் அதெல்லாம் வெளியில வர்றார். அப்படி வெளியில் வருகிற போது பெரியார் சொல்லிட்டு வந்தார், காங்கிரஸையும் காந்தியும் ஒழிப்பதே என்னுடைய வேலை. பெரியார் வெளியில வர்ற போது பிரகடனப்படுத்தினது காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் 1925ஆம் ஆண்டு நவம்பர் மாதம். காந்தியும் காங்கிரஸையும் ஒழிப்பது என்னுடைய வேலை என்று சொல்லி வெளியில் வந்த பெரியார் 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி நாத்ராம் விநாயக கோட்சே என்கிற ஒரு பார்ப்பன நாள், பார்ப்பன மத வெறிக்கு காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது இந்த நாட்டிற்கு காந்தி நாடு என்று பெயர் சூட்டுங்கள் சொன்னவர் பெரியார். இந்த மதத்தை காந்தி மதம் என்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் பெரியார். இன்னும் ஒரு வடி மேல போய் சொன்னார், பார்ப்பானுக்கு பயன்படுகிற வரைக்கும் மகாத்மா என்று சொல்லுகிற காந்தியை என்றைக்கு பார்ப்பானுக்கு காந்தி பயன்பட மாட்டாரோ அப்போது காந்தி துராத்மா ஆகி விடுவார், காந்தியை பார்ப்பானை கொலை செய்வான் என்று இதே கோயம்புத்தூரில் பெரியார் பேசியிருக்கிறார். 1928ஆம் ஆண்டு இங்கு பேசியிருக்கார் கோயம்புத்தூர்ல. அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் கழித்து காந்தியை அதே பார்ப்பான் சுட்டுக் கொண்டான். பார்ப்பனர்களுக்கு பயன்படவில்லை என்று சொன்னால் அவர்களை பார்ப்பனர்களுக்கு பயன்படுகிற வரைக்கும் எவ்வளவு உயர்த்த முடியுமோ உயர்த்துவார்கள். தென்னாப்பிரிக்காவில் வக்கீல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காந்தியை இந்தியாவுக்கு கூட்டிக் கொண்டு வந்து இந்தியாவில் சாமானிய மக்களிடத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு காந்தி தான் சரியான நபர் என்று முடிவு செய்து 4 முழ வேட்டியோடு இந்த நாட்டின் தெருக்களில் நடந்த ஒரு பாரிஸ்டர் பட்டதாரி காந்தி வெகு மக்களிடத்தில் கொண்டு போய் காங்கிரசுடைய கொள்கைகளை சேர்க்கிற போது அத்தனை பார்ப்பனர்களும் காந்தியை மகாத்மா என்று கொண்டாடுகிறார். அத்தனை பேர் மகாத்மா ஜின்னு சொன்னான். எப்போது காந்தி பார்ப்பனர்களை பார்த்து வர்ணாசிரம தர்மப்படி நீ உணவுடைய வேலை என்ன, ஓதுவதும் ஓதுவிப்பதும் தானே, நீ அந்த வேலையை பாரு, நீ ஏன் கலெக்டராக வேண்டும் ஜட்ஜாக வேண்டும் என்று போராடுகிறாய் என்று பார்ப்பானை பார்த்து காந்தி திருப்பி கேட்டவுடன் பாப்பா முடிச்சுக்கிட்டான், ஓ காந்திக்கே இந்த கருத்து வந்துருச்சு, ஈவே ராமசாமியினுடைய கருத்து காந்திக்கே வந்துருச்சு, இனி காந்தியை விட்டு வைப்பது ஆபத்துன்னு சொல்லி காந்தியை போட்டான். அப்படிதான் காந்தியை கொலை செய்யறான். காந்தியை கொலை செய்வதற்கு இருந்த காரணம் பார்ப்பானுக்கு தமிழ்நாட்டில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்கிற ஒரு முதலமைச்சர் விடுதலை வாங்குகிற போது இருந்தார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நடைமுறையில் இருந்த தமிழ்நாட்டில் இருந்த சமூக நீதி இடஒதுக்கீட்டில் முதல் முறையாக பிற்படுத்தப்பட்டோர் என்கிற கேட்டகரியை கொண்டு வந்தவர். சமூக நீதி கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்டோர் பிசி என்கிற ஒரு கேட்டகரியை உருவாக்கியவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். தமிழ்நாட்டில் முதன் முறையாக அந்த கேட்டகரியை உருவாக்கி அவர்களுக்கும் அரசு பணிகளில் ஒரு உரிய பங்கு என்று பிரித்து கொடுத்த போது பார்ப்பனர்கள் பதறிப்போய் காந்தி கிட்ட கேட்டாங்க, இந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஈவே ராமசாமி நாயக்கரை போல அதை விட மோசமாக இருக்கிறார், அவர் விட்டா எங்களுடைய அனைத்து பதவிகளையும் பறிச்சிருவார் போல தெரியுது, ரெட்டியாரை நீங்க மாற்றணும்னு சொன்னாங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை மாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தெளிவாக சொன்னார், என்னை மாற்றுவதா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் நாம் எந்த மக்களுக்காக உழைக்கிறோம் என்பது முக்கியம். ஆண்டாண்டு காலமாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு வேலை செய்வதற்காக என்னுடைய பதவி போகும்னா இப்பே நான் ரிசைன் லெட்டர் எழுதி தரேன், உன்னோட பதவி வாங்கி வச்சுக்கோன்னு திருப்பி அடிச்சார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அப்ப ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய பதவி பறிக்கப்பட்டால் பெரியார் ராமசாமி ரோட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டிற்குள் மிகப்பெரிய கலகம் வெடிக்கும்னு சொல்லி அன்றைக்கு காமராசர் போன்றவர்கள் காங்கிரசினுடைய மேலிடத்துக்கு கடிதம் எழுதினார்கள். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பதவி தப்பித்தது, ஆனால் காந்தியினுடைய உயிர் பறிக்கப்பட்டது. இந்த வரலாறுகளை நாம் சரியாக பேசாத காரணத்தினால், வரலாறுகளை பற்றி நாம் பரவலாக செய்திகளை கொண்டு போய் சேர்க்காத காரணத்தினால் மிக சாதாரணமாக பார்ப்பனர்கள் எவ்வளவு பெரிய பொய்யையும் கொண்டு வந்து நம்மிடத்தில் புரட்டுகளை கொண்டு வந்து ராமாயணத்தை பூத்தியதை போல மகாபாரதத்தை பூத்தியதை போல நம்மிடத்துல ரொம்ப எளிமையாக சொல்லி விடுகிறார்கள். மிகப்பெரிய ராமாயண கதையை கேட்டு நம்ம எல்லாம் ஒரு பக்கத்துல கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கோம். ராமனும் சீதையும் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், ராமனால் படுகொலை செய்யப்பட்ட சம்புகன் ஏன் கொல்லப்பட்டான்ங்கிற கேள்வி அந்த கதையை விடிய விடிய கேட்ட 48 நாள் 50 நாள் கேட்டவர்களுக்கு, நம்முடைய மூதாதையர்களுக்கு கேள்வி வரல, சம்புகன் ஏன் கொலை செய்யப்படுகிறான். மகாபாரத கதையில் ஏகலைவன் என்கிற வேடனுடைய கட்டை விரல் எதற்காக வெட்டப்படுகிறது என்பதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. ஏகலைவனுடைய கட்டை விரலை வெட்டியதற்கு பின்னால் இருப்பது எது அப்படின்னு நம்ம யோசிக்கல. அப்ப இந்த சிக்கல்களை எளிமையாக நம்முடைய மூளைகளில் பதிவு செய்த அந்த பார்ப்பனர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த யுக்தி தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து நிற்கிறது. எந்த அளவுக்கு வந்து நிற்கிறதுனால், ரொம்ப சாதாரணமாக நம்முடைய கோயம்புத்தூருடைய அமைச்சராக இருந்த, கோயம்புத்தூருடைய பொறுப்பு அமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள்
மிக எளிமையா 2021 ஏப்ரல் மாசம் நடக்கிற தேர்தலில் மே மாசம் ரிசல்ட் வருது. கோவைக்கு உட்பட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு இழக்குது. 2021 மே மாசம் 2ஆம் தேதி வந்த ரிசல்ட்ல இவர் டிசம்பர் மாத வாக்கில் கோயம்புத்தூருக்கு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். 2022 பிப்ரவரி மாசத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. ஒரு ஆண்டு கூட இல்லை, போன ஏப்ரல் மாசம் 10 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்த ஒரு மாவட்டத்திற்குள் அடுத்த 7-8 மாதங்களுக்குள் நடைபெறுகிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில், அந்த தேர்தலில் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இன்னும் சொல்ல போனால் அதிமுகவினுடைய கோட்டைன்னு சொல்லிக் கொண்டிருந்த எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த அந்த இடத்தை முற்றாக அழித்து துடைத்து தூக்கி போட்ட பெருமை செந்தில் பாலாஜி அவர்களே. நீங்க நிச்சயமா நான் அவர்கிட்டயே நேரில் பேசுகிற போது சொன்னேன், யாராக இருந்தாலும் செய்கிறார்கள், ஆளுங்கட்சிக்கு மக்கள் ஆதரவு இயல்பாக கிடைக்கும், அது வேறு பிரச்சனை. தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முதல் நாள் அவரோடு பேசிட்டு இருக்கோம். முதல் நாள் மாலை அவர் எந்த அளவுக்கு இந்த தேர்தல் அரசியல் களத்தை தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருந்தார் என்பதை நான் நேரடியாக பார்த்தேன். மற்ற இருக்கிற தோழர்கள் இருக்கிற சித்திக் போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு, கோவிந்தராஜ் போன்றவர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னு தெரியல. பல நாட்கள் பல்வேறு செய்திகளை பேசிக்கொள்ளுகிற வாய்ப்பு, கலந்துரையாடுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படி பேசிக்கொண்டிருக்கிற போது அந்த தேர்தலுக்கு முதல் நாள், முடிவுகள் வருவதற்கு முதல் நாள் பேசிட்டு இருக்கிறோம் இரவு. இப்ப எதேர்ச்சியாக ரொம்ப சாதாரணமாக கேட்டார், உங்க கணக்குப்படி எவ்வளவு ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? முதல் நாள் இரவு சொல்றாரு, நாங்க பார்த்த வரைக்கும், வெளியில சுத்தி தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50% ஆட்சியை பிடிச்சிடலாம், மாநகராட்சியை நம்ம பிடிச்சிருவோங்கிற நம்பிக்கை இருந்தது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு 50-60 இடங்கள்ல திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் எண்ணமாக இருந்தது. ஒரு 50-60 சீட் பிடிக்கும். சரி, ஒரு அமைச்சர் அவரிடத்துல போய் ரொம்ப குறைச்சி சொல்லிட முடியாதுங்கிறதுனால நான் இயல்பாகவே பேசிட்டு ஒரு 65-70-75% நம்ம பிடிச்சிருவோங்களா அப்படின்னு சாதாரணம், ஏன்னா அப்படிதான் கேட்டோம். ஒரு அமைச்சர் அவர் பொறுப்பெடுத்து வேலை செய்கிறார், தேர்தல் பணி எப்படி செஞ்சார் என்பதை நாம் பக்கத்தில் இருந்து பார்த்தோம். ஒரு 75 சீட் வரைக்கும் நம்ம பிடிச்சிருவோம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன போது மெல்லிய புன்னையோடு சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டு அவர் சட்டை பையில ஒரு சீட் எழுதி வச்சிருந்தாரு, அதை எடுத்து அந்த சீட்டை என்கிட்ட கொடுத்தாரு. நான் வாங்கி பார்த்தபோது 100 வார்டுகளையும் போட்டு அதுல பச்சையும் சிகப்புமாக அவர் ரவுண்ட் பண்ணியிருக்கார். சிகப்பு நமக்கு வராது என்று முடிவு செய்திருந்தார். நண்பர்களை, நீங்க ஆச்சரியப்படுவீர்கள், 95 இடங்களை பச்சையின்களை போட்டுட்டு 5 வார்டுகளை மட்டும் சிகப்பின்களை போட்டிருந்தார். அவர் லிஸ்ட் கொடுத்தார். நான் வாங்கி பார்த்துட்டு மறுபடியும் கூட கேட்டேன், 95 இடத்துல ஜெயிச்சிருவோங்கிறது தான் இந்த இதனுடைய அடையாளமா அப்படின்னு கேட்டபோது, ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு மறுபடியும் கேட்கிறாரு. இல்லை, நம்பிக்கை இல்லை என்பதை விட மகிழ்ச்சி, ஆனால் ரொம்ப வியப்பா இருக்கு, நீங்க இப்படி கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் முதல் நாள் இரவு நடக்குது. மறுநாள் ரிசல்ட் வந்த போது 95 அல்ல 96 இடங்களில் திமுக. நான் தோழர்களே, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது முதல் தேர்தல் நான் பார்த்த தேர்தல் 1977 எம்ஜிஆர் முதலமைச்சரான தேர்தல். அந்த தேர்தல் எனக்கு நினைவில் இருக்கிற தேர்தல். இன்னும் சொல்ல போனால் தெருக்களில் உதயசூரியன் சின்னத்தை வரைந்த தேர்தல். நான் சின்ன பையனாக போய் வரைந்து தெருவில் இறங்கி, அன்றைக்கு என்னுடைய வயதில் இருந்த அல்லது 10-15 வயதை சேர்ந்த அத்தனை பேரும் அதிமுக, அத்தனை பேரும் எம்ஜிஆர் கட்சினா. அப்ப என்னை போன்ற ஒரு சிலர் தான் எங்க கிராமத்திலேயே திமுகவுக்கு இருந்தவர்கள். அதுலயும் பள்ளிக்கூடத்துல 7வது 6வது 7வது படிக்கிற வயதில் இருந்த பையன் நான் தான். அந்த திமுக மன்றத்திலே ஒரே சின்ன பையன் நான் தான். அங்க இருந்த எங்களுடைய அந்த பொறுப்பாளர்கள் எங்கிட்ட ஒரு வேலை கூட சொல்ல மாட்டாங்க. சின்ன பையனா டீ வாங்க சொல்லுவாங்களா, அதை கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப மதிப்பா நடத்துவாங்க திமுக மன்றத்தில். ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறேன். ரொம்ப மதிப்பாக அவர்கள் நடத்துவார்கள். நீ என்னை உட்கார சொல்லிட்டு வர்ற டீயோ பச்சியோ வந்தா என்கிட்ட எடுத்து கொடுப்பார்கள். எல்லா பசங்களும் அதிமுக வேலை செய்வாங்க, அத்தனை பேரும் அதிமுக பக்கம். அந்த தேர்தல் எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல தேர்தல் களங்களை பார்த்தோம். வெற்றி பெற்றுவோம் நம்பிட்டு இருப்போம், தோல்வி அடைஞ்சிடும். ஆனால் ஒரு தேர்தல் களத்தை எனக்கு தெரிந்து 100 விழுக்காடு இவ்வளவு துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு ஆளுமை அல்லது ஆற்றல்
ஒரு தலைவருக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் நான் நேரடியாக பார்த்தேன், அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. இப்போது அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவர் ஒரு ஆண்டுக்கு மேலாக தொடர்ந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். நான் சொன்னேன், அவர் கைது செய்யப்பட்டவுடன் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக கோயம்புத்தூரில் சட்டவிரோத விசாரணையை நிறுத்துன்னு நாங்க பேசுவோம், ஒரு முழக்கம் வச்சோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத விசாரணையை நிறுத்து, உடனடியாக விடுதலை செய் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்து திராவிட இயக்க தமிழர் பேரவை கோயம்புத்தூர்ல கோவை வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடுகிற போராட்டத்தை நடத்தினோம். ஐடி ஆஃபீஸ் தோழர் ஃபாரூக் எல்லாம் வந்திருந்தாங்க, இவரெல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாரும் ரஃபிக்கலாம். வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகிட்டோம். ஏன் முற்றுகின்ற போராட்டம், இன்கம் டேக்ஸ் ஆபீஸை முற்றுகிடுறதுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணோம் அப்படின்னா, எங்களுடைய தலைவர் பேராசிரியர் சுபவீர் பாண்டியன் அவர்கள் கூட கேட்டார்கள், சட்டவிரோத விசாரணை என்று சொல்லுகிறோமே அது சரியான வார்த்தையா என்று கவனித்துக் கொள்ளுங்கள்னு சொன்னார். ஏன்னா அதுல ஏதாவது சட்டவிரோதம் இருந்திருக்கூடாது, இல்ல நம்ம கேட்கிறது நியாயத்தை கேட்கிறோம், அது சட்டவிரோதம் ஆகிவிடக்கூடாது என்று அவர் கடைசி நிமிடத்தில் அந்த எச்சரிக்கையை சொன்னார். சட்டவிரோத விசாரணை என்று சொல்லுகிறது. எனக்கு நான் இந்த பெரியார் சொன்னதை போலதான் சொன்னேன், சட்ட சொற்களில் அது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அவர் மீதான இடி விசாரணை அதெல்லாம் சித்தி போன்றவர்களுக்கு தெரிந்த செய்தி. இடி விசாரணை சரியானதுதானா, இடிக்கு அவரை விசாரிக்கிற அதிகாரம் இருக்கிறதா? நான் பார்த்த வரைக்கும் கூட, நேற்றைக்கு கூட இடியை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கிற போது அவர் மீது இருக்கிற வழக்கோ, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது சொல்லப்பட்டிருக்கிற வழக்கோ, அல்லது தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதா அவர்கள் மீது புனையப்பட்டிருக்கிற வழக்கோ, அல்லது டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது புனையப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளோ, ஓராண்டுக்கு 1.5 ஆண்டுக்கு மேல் சிறையில் இருந்து இப்போது விடுதலையாக இருக்கிற துணை முதலமைச்சர் டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா அவர்கள் மீது புனையப்பட்டிருக்கிற வழக்கோ, இந்த வழக்குகள் எல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்டல் டைரக்டரேட், அந்த அதுக்கு சொல்ற அமலாக்க பிரிவு இயக்குநரகம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இந்த துறைக்கு இந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு மேலோட்டமா நான் என்னோட சட்ட அறிவுரை எல்லாம் பார்க்கல, சாதாரணமாக பார்த்த போது கூட அவர்கள் இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கே தகுதியற்றவர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிஞ்சு. சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்க வேண்டும், வெளிநாடுகளுக்கு தப்பி போயிருக்கணும், பண பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளோடு அவர்கள் வெளிநாட்டுக்கு தப்பி போயிருக்கணும். அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்களுக்கு அனாமதியாக அடையாளம் தெரியாத வகையில் அவருடைய கணக்கில் பணங்கள் வந்து சென்றிருக்க வேண்டும். அதை பற்றிய விவரம் எனக்கு தெரியல, என் அக்கௌண்ட்ல பல கோடி ரூபாய் வந்திருக்கு, எனக்கு அதை பற்றி தெரியல, நான் எடுத்து செலவு பண்ணல, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டால் அதை பற்றி விசாரிப்பதற்கான அமைப்பது. ஆனால் இந்த வழக்கில், இவர் மீதான சாட்டப்பட்டிருக்கிற வழக்கில் இவரை எதற்காக இவர்கள் விசாரிக்கிறார்கள்? விசாரணை என்கிற பெயரில் ஓராண்டுக்கு மேல் 2023 ஜூன் மாதம் கைது செய்யப்படுறார். 2024 இன்றைக்கு ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு மேலாக 3 மாதங்கள் ஆயிட்டு இருக்கு. எதற்காக இவர் இன்றும் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் என்று கேட்டால், நான் முதலில் சொன்னேன் இல்லையா, கோயம்புத்தூரில் எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, கோயம்புத்தூர் எங்களுடைய கோட்டை, கோயம்புத்தூர் முழுவதும் நூற்றுக்கணக்கான சேனாக்களை, ரவுடி கும்பல்களை, கலவர கூட்டத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம், கோயம்புத்தூரில் நாங்கள் வச்சதுதான் சட்டம், எங்களால் தான், நாங்கள் தான் கோயம்புத்தூரை தீர்மானிப்போம் என்று கொக்கரித்துக் கொண்டிருந்த இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக அவர்கள் இருக்கக்கூடிய தயவில், அவர்களுடைய தயவில் நின்று கொண்டு இங்கே இயல்பாக விடக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய, நீங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கும் 10 சட்டமன்ற தொகுதியிலும் சேர்ந்து மொத்த வாக்கு வித்தியாசம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 1,35,000 ஓட்டு தான், மொத்தமே அவ்வளவுதான் 10 தொகுதியிலையும் சேர்ந்து. ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெளியே நோட்டா அல்லது RSS தயாரிப்பாக இருக்கக்கூடிய நாக்பூர் கட்சி, நாக்பூர் தமிழர் கட்சி, அது நம்ம கட்சி இல்லை, தமிழர் கட்சி அல்லது அது நாக்பூர் தயாரிப்பு கட்சி, சீமான் போன்ற கும்பல்கள் அவர்கள் வாங்கி இருக்கிற வாக்குகள், அவர்களுக்கு அன்றைக்கு கமலஹாசன் போன்றவர்கள் எதிர்நிலை இருந்தார்ல, அவர்கள்லாம் வாங்கின வாக்கு, நோட்டாவெல்லாம் வாங்கியது 3.5 லட்சம் வாக்குகள் சிதறி போயிருக்கு, சிதறடிக்கப்பட்டிருக்கிறது 3 லட்சம் வாக்குகள். ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னால் 3.5 லட்சம் வாக்குகளை மடைமாற்றி விட்டு திமுகவை 10 தொகுதிகளில் நாங்கள் தான் கோயம்புத்தூர் என்று சொல்லி 10 தொகுதிகளில் தோல்வியடைய செய்த கூட்டத்தை அடுத்த 6-7 மாதங்களுக்குள் இருக்கிற இடம் தெரியாமல்
துடைத்தெறிந்து பாஜகவை 1% கட்சியாக கோயம்புத்தூரில் உருவாக்கி காட்டியது செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த அரசியல் அறிவு. அதை போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. பல காரணங்களை சொன்னார்கள் அவர் மீது. அப்படி ஜெயிச்சார், இப்படி ஜெயிச்சார். நான் கேட்கிற தேர்தல் களம் என்பது என்ன? போட்டி தானே. அந்த போட்டியில வெற்றி பெறுவது தானே முக்கியம். அதுல என்ன பெரிய நீ இதெல்லாம் பேசுகிற சொன்னானே அண்ணாமலை, அதை பேசணும் இல்ல. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் வந்து நின்றுட்டு கோயம்புத்தூர்ல திமுக டெபாசிட் இழக்கும், திமுக தோற்க போறது எழுதி வச்சுக்கினே அண்ணே, எழுதி வச்சுக்கங்க, நான் எங்கேயும் பேசுறத மாற மாட்டேன். இன்னாரும் நீ தூக்குல எல்லாம் தொங்கி இருக்கணும். யோசிச்சு பாருங்க. நீ சொல்றது யோக்கியமா இருந்திருந்தா நீ பேசல, தெருவுக்கு வரலாமா? கோயம்புத்தூர்ல நான் வந்து எழுதி வச்சுக்கீங்கன்னு எல்லாம் பேசுறேன். ஆனா ஒரு விஷயம் தரமாட்டேன். தோழர் கோபிநாத் சாட்சி இருக்கிறார். ஆவராம்பாளையத்தில் 2500 ரூபாயை மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து தோழர்கள் விரட்டி ஓடினான். 2500 ரூபாய் கொடுத்தான். பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு, சரி கொடுத்து 1000 ஓட்டுக்கு 2500 கொடுத்துட்டு ஓட்டு எவ்வளோ வாங்கினான்னு 500 ஓட்டு கூட வாங்கினான். இதான் உங்க கட்சியினுடைய லட்சணம். அப்ப தேர்தல் களத்திற்கு வந்து நீங்க என்ன தில்லுமுள்ளும் பண்றதை நியாயப்படுத்துறீங்க. எல்லா நியாயங்களையும் திமுகவின் மீது மட்டுமே, அந்த ஸ்கேல் எல்லாம் திமுகவுக்கு மட்டுமே வருது. எல்லா ஸ்கேல், சமூக நீதி ஸ்கேல் திமுகவுக்கு எடுத்து வச்சிடறாங்க, நேர்மை நியாய ஸ்கேல் திமுகவுக்கு எடுத்து வச்சிடறது. நான் என்ன கேட்கிறேன், இந்த களத்தில் எல்லாமே சிக்கலுக்குரிய போது அந்த சிக்கலை அவங்க எப்படி சந்திப்பாங்க? உன்னுடைய பாணியில தான் சந்திக்க முடியும். அதனால அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் காப்பாற்றப்பட வேண்டும்? திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் கூட நாங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் ஒரு செய்தியை சொன்னோம். ஹேட்ரிக் ஸ்டாலின் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணியை உருவாக்கி அப்படி மொத்த வெற்றி 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். அந்த கூட்டணியை கட்டுக்குலையாமல் பாதுகாத்து 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று 133 இடங்களில் திமுக அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுகிற, கூட்டணி கட்சிகள் 50 இடத்திற்கு மேல் வெற்றி பெறுகிற அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை 2021 தேர்தலில் பெற்றார். 24 தேர்தலில் கூட்டணி கலைஞ்சிரும்னு எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் கூட்டணியை கலைக்கல, அகில இந்திய அளவில் ஒரு இந்தியா கூட்டணியை உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சியை 400 சாக்கோபார்னு சொல்லிட்டு இருந்தான். அதை தப்பா அவனை ஏதோ சொல்லி சாக்கோபார்னா, நிஜமான சாக்கோபாரை மோடிக்கு கொடுத்து விட்டு, சாக்கோபார் ஐஸ் மோடிக்கு கொடுத்து விட்டு இன்றைக்கு மைனாரிட்டி பாஜகவாக பாரதிய ஜனதா கட்சியை உட்கார வைத்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய அரசியல் யுக்தி. இது வேற யாருமே செய்யல. தமிழ் இந்தியாவிலேயே 100% இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இந்தியா கூட்டணி மட்டுமல்ல, பாஜக கூட்டணி கூட எந்த இடத்துலையும் 100% வெற்றி எந்த மாநிலத்தில் ஈட்ட முடியல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 100% வெற்றி. இந்த வெற்றியினுடைய பெருமை அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சாரும். அதனாலேயே நாங்க சொன்னோம், ஹேட்ரிக் ஸ்டாலின் 3 தடவை அவர் தொடர்ச்சியா வெற்றி பெற்றிருக்கிறார். ஹேட்ரிக் திராவிட மாடல் நடந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி 26லும் 31லும் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை பிடிக்க வேண்டும். இது ஏன் கேட்கிறோம், ஏன் பிடிக்கணும்னு கேட்கிறோம்னு சொல்றோம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் வரணும்னு சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களின் மான அறிவு விடுதலைக்கு பாடுபட்ட பெரியாரின் கொள்கைகளை, சமூக நீதி கொள்கைகளை, சமத்துவ கொள்கைகளை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்துக்கே எடுத்து காட்டுகிற ஒரு ஆட்சியை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வேணும்னு நம்ம கேட்பதற்கு அதான் நியாயம். அதனால இந்த தேர்தல் களத்தில் நடக்கிற மற்ற விஷயங்களை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. அதை பத்தி நாங்க ஒன்றும் கருத்து சொல்றது, இந்த நியாய தராசை தூக்கிட்டு வந்து திமுகவுக்கு நிறுத்து பார்க்குற வேலையெல்லாம் எங்க வேலை கிடையாது. பெரியாரிஸ்டாக ஒரு பெரியாரிய சிந்தனையாளர்களாக நாங்கள் களத்தில் செய்ய வேண்டிய வேலை திமுகவுக்கு மக்கள் ஆதரவை பெருக்குவது, மக்கள் கருத்தை திமுகவுக்கு ஆதரவாக திரட்டுவது. அதாவது எங்க வேலை அதுதான். அந்த வேலையை நாங்கள் செய்வோம். நீங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்களா? வலிமையாக இருப்பதற்கு முட்டு தேவையில்லைங்கிறது கூட இந்த முட்டாள்களுக்கு தெரிவதில்லை. முட்டு எதுக்கு தேவைப்படும்? உடஞ்சு போன காலுக்கு வேணும். திமுக வலிமையாக இருக்கு, அதே முட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. திமுகவை ஆதரிக்கிறீர்களா? ஆமா. நீங்க திமுகவை எல்லா நிலையிலும் எதுக்கு எடுத்தாலும் திமுக ஆதரிக்கிறீங்க. அங்க தவறே எது பண்ணால எங்களை அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இன்னும் எங்களுடைய ஆதரவு போதாதுன்னு வேணா நான் சொல்றேன். இன்னும் கூட வலிமையாக ஆதரிக்கணும். அதான் சொல்றேன். எதுக்காக? தமிழர்களுடைய சுயமரியாதை பாதுகாக்கப்பட, சமூக நீதி பாதுகாக்கப்பட. அப்ப இந்த கண்ணோட்டத்தில் தான் கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த சங் பரிவார் கும்பலை அவர்களுடைய தோளில் ஏறிக்கொண்டு அல்லது அவர்களை தோளில் ஏற்றிக்கொண்டு வந்து கோயம்புத்தூரை படுபாதாளத்தில் தள்ளி இருக்கிறார். 50 வருஷம் செய்யாதெல்லாம் நான் 5 வருஷத்துல செஞ்சேன்னு சொன்னார். ஆனால் அவர் கட்டின பாலங்கள் கூட ஒரு ஒழுங்குமுறையில் இல்லைங்கிறது தான் நமக்கு யதார்த்தமான உண்மை. எந்த பாலத்து மேலேயும் வண்டிகள் போறதில்லை. அந்த அளவுக்கு தான் அவங்க திட்டம். ஏதோ இந்த ஆட்சி வந்ததற்கு முடிவிராமல் இருந்த காரணத்தினால இந்த உக்கடம் பாலம், அந்த ஆட்சி வந்ததுனால இந்த புறம் அந்த புறம் கொஞ்சம் நீட்டி விட்டு இந்த பாலத்தை பயன்படுத்தினாங்க. இல்லாட்டி காந்திபுரம் பாலம் மாதிரி இந்த பாலம் வீணா போயிருக்கும். திமுக ஆட்சி வந்ததுனால கடைசி நிமிடத்துல
பொள்ளாச்சி பாதைக்கு ஒரு பாலம், பாலக்காடு சாலைக்கு ஒரு பாலம் இறங்கி ஏறுறதுக்கு போட்டு இங்க சுங்கத்துல பாலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணதனுடைய விளைவாக இந்த பாலம் பயன்படுது. இதுதான் இவர்கள் இந்த மண்ணுக்கு செய்த லட்சணம். இந்த லட்சணத்தில் இருக்கிற ஒரு கும்பலை, ஒரு கூட்டத்தை துடைத்து எறிந்துவிட்டு அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மக்கள் சக்தியை ஆழமாக வேரூன்ற செய்த பெருமை முன்னாள் அமைச்சர் நம்முடைய அன்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்களை சாரும். அந்த ஒரே காரணத்திற்காக அவர் பழைய வழக்குகளை, முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை எல்லாம் எடுத்து தூசு தட்டி சட்டவிரோதமாக விசாரிக்கப்படுகிறார் என்று நாங்கள் ஐடி நிறுவனத்தை முற்றுகிட்டோம். அது இன்னொரு கோரிக்கை வச்சோம். 7 லட்சம் நான் நண்பர்களிடத்துல பிச்சை வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றான் அண்ணாமலை. அப்படிதான் சொல்றான், பேட்டி கொடுக்குறான்ல. எனக்கு 7 லட்சம் ரூபாய் மாதம் தோறும் செலவாகுது, நண்பர்கள் கொடுக்கிறார்கள். நம்ம கணக்குல 1 லட்சம் 2 லட்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா தோழர்களுக்கு தெரியும், விளக்கம் கேட்பார். ஆடிட்டு கம்பெனி கணக்கு கொடுக்குறோம், பில் இல்லாத பணம் 10 லட்சம் ஒரு டிரான்சாக்சன் ஆகி இருக்குது, அது பில் இல்லை ஐயா, அப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்க வேற அக்கௌண்ட்ல வச்சுக்கங்கன்னு ஆடிட்டர் சொல்றாரு. பார்க்குறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 7 லட்சத்தை பிச்சை எடுத்து வாழ்கிறவனை விசாரிக்கணும். நீங்க அவனுக்கு யார் 7 லட்சம் கொடுக்குறாங்க, அண்ணாமலைக்கு பணம் தருகிறவன் யார், அதை விசாரிக்கணும். இதையெல்லாம் விசாரிக்காமல் ஒரு மக்கள் பிரதிநிதியாக உட்கார்ந்து மக்களுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் குறிப்பாக ஒரே ஆண்டில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்த மின்சாரத்துறை அமைச்சர் தான் செந்தில் பாலாஜி, எல்லா துறைகளிலும். ஆனால் அவர் மீது சேற்றை வாரி இறைத்து மக்களிடத்தில் ஒரு எதிர்கருத்தை திட்டமிட்டு உருவாக்கி பொய் பிரச்சாரங்களை வலிமைப்படுத்தி இன்றைக்கு அவர்களை சிறைப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் இந்த அரங்கின் வாயிலாக நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, உடனடியாக நீதிமன்றம், இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கல்ல நீங்க, அந்த ஈடிய இவ்வளவு குறுக்கு விசாரணை பண்றீங்க, நான் மாண்பமை நீதிபதி அவர்களுக்கு, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி சொல்லிக் கொள்வது, உங்களுடைய மனசாட்சிக்கு ஈடி செய்திருப்பது தவறானது, சட்டவிரோதமானது, முட்டாள்தனமானது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். செந்தில் பாலாஜி என்கிற ஒரு தலைவரை நீங்கள் சிறைப்படுத்தி இருப்பதன் மூலமாக கரூர் சட்டமன்ற தொகுதியுடைய மக்களின் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் என்கிற அடிப்படையில், சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் கரூர் சட்டமன்ற மக்களுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகள் பாதிக்கப்படுகின்றன. அமைச்சர் என்கிற முறையில் தமிழ்நாடு முழுமைக்குமான அவருடைய பணிகள், அவருடைய கடமைகள் பாதிக்கப்படுகின்றன. ஒரு ஜனநாயக நாட்டில் நாங்கள் இதை ஜனநாயக விரோதம் என்று சொல்லுகிறோம், இது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று சொல்லுகிறோம். மாண்பமை நீதிபதி அவர்கள் இந்த விஷயத்தை ஜனநாயக ரீதியாக பார்க்க வேண்டும். ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படுவதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியும் என்கிற அடிப்படையில் சமூக நீதிக்கும் ஜனநாயகத்துக்கும் விரோதமாக சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளிட்ட இந்தியாவின் ஏனைய பகுதிகளில் இருக்கிற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளையும் நீதிமன்றங்கள் தானாக வழக்கை எடுத்து நடத்தி தானாக முடிவு செய்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் விசாரித்து பின்னால் தீர்ப்பு சொல்லுங்கள், அதை பின்னால் பார்த்துக் கொள்ளலாம். இப்போது அவர் சிறைப்படுத்தப்பட்டிருப்பது, தொடர்ந்து சிறையில் வைத்திருப்பது சட்டவிரோதமானது, ஜனநாயக விரோதமானது என்கிற கருத்தை தந்தை பெரியாரின் சமூக நீதி பார்வையில், தந்தை பெரியாரினுடைய ஜனநாயக பார்வையில் நாங்கள் முன்வைக்கிறோம். இதற்கு இன்னமும் நீதிமன்றங்கள் உடனடியாக இந்த யதார்த்த சூழலை புரிந்து கொண்டு தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் பெரியாரிஸ்டுகள் என்கிற அடிப்படையில் சொல்றோம், இந்த கருத்தை வெகுமக்கள் கருத்தாக எடுத்துக்கொண்டு போய் தெரு தெருவாக கொண்டுட்டு போய் வீதி வீதியாக கொண்டு போய் மக்களிடத்திலே விதைத்து இந்த சமூகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு விரோதமான இந்திய சர்க்காரினுடைய ஜனநாயக விரோதத்தை, சமூக நீதிக்கு எதிரான கருத்தை மக்களிடத்திலே விதைப்போம். மக்கள் கருத்தை உருவாக்குவோம். உருவாக்குகிற மக்கள் திரளோடு நாங்கள் மீண்டும் ஜனநாயக பாதையிலே வந்து உங்களை எதிர்த்து கேள்வி கேட்போம் என்கிற செய்தியை விடுத்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.